ஹாய், திஸ் இஸ் கனிகா பொட்டிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். நம்ம சேனலில் நம்ம டைலரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேக் பாட்டு. நான் நெக்கை வந்து மார்க் பண்ணாமல் கட் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து ஸ்கேலப் டிசைன் கேட்டாங்க. அதனால் நான் ஸ்கேலப் டிசைன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதே மாதிரி நெக் டிசைன் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நம்ம எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நெக் டிசைன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்கேலப் நெக் டிசைன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து போடுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸில் பேக் டாட் எப்படி பிடிக்கணும், எப்படி வந்து மடித்து அடிக்கணும், நெக்கை எப்படி திருப்பணும் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் ப்ளவுஸ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அதே மாதிரி தான் இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கு மட்டும் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், இந்த வளைவாக இருக்கிற டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் டீட்டெயிலாக போடுறேன். பேக் வந்து நம்ம சைடு அப்படியே நம்ம இது பண்ணுறது. அதே போல் டாட் வந்து 4 இன்ச் வந்து நம்ம பேக் டாட் பிடிப்போம்ல, அதே தான். அப்படியே திருப்பி அடிச்சுட்டு நெக்கு திருப்பி அடிச்சுட்டு நெக்கு நீங்கள் என்ன நெக் வேணால் கட் பண்ணிக்கலாம். யூ நெக்கு, வி நெக்கு இது வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேலப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எப்படி நம்ம பேக் பார்ட் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இல்லைனா சுருக்கமாக இருக்கும். பேக் டாட் இப்போ ஃப்ரண்ட் எப்படி அடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃப்ரண்ட் இந்த மாதிரி டபுள் சைடு வந்து திருப்பிக்கணும். நம்ம இது ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த கர்வ் வந்து கட் பண்ணோம்ல, அது நான் ஒரு பார்ட்டையும் காட்டுறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அப்படியே திருப்பி 1, 2ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கிளாத்தை எடுத்து அப்படியே வச்சு அப்படியே தையல் போடணும். மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு வச்சுக்கணும். இந்த கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி 1, 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து புரியும். அந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்து தெரியணும். இந்த சைடு ஆம்கோல் கர்வு, அந்த சைடு ஆம்கோல் கர்வு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து நடுவில் வர செஸ்ட்டு கர்வ். ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி தையல் போட்டு வரணும். நம்ம எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து சுற்றி தையல் போடுமோ அந்த மாதிரி தையல் போடணும். இப்போ தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு சுற்றி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலு கரெக்டான அளவு. சுற்றி இருக்கிறது மெயின் கிளாத்து, அது வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, சைடு பார்ட்டு, இது ரெண்டுமே. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக் எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு நெக்கும் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடும் ஆப்போசிட் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு இல்லை எது வேணாலும் சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸ்கேலப் டிசைன் வீடியோ வேணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். 1/4 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம். அந்த 1/4 இன்ச் விட்டு நம்ம 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த பக்கம்
வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வந்து நெக் பீஸ் வந்து ரைட் சைடு வைக்கணும். ரைட் சைடு வச்சுட்டு நம்ம அந்த பட்டி பீஸ் வந்து ராங் சைடு வைக்கணும். லைனிங் இருக்கிற சைடு வச்சுட்டு 1/4 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம். அந்த 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையல் போட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சி மேலே இருக்கிற பீஸை வந்து இழுக்கக்கூடாது, மெழுக்க வச்சு தையல் போடணும். அந்த பஸ்ட்டு வந்து ஷேப் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வரும். பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 3 டாட் ப்ளவுஸோட இது ரொம்ப ஈஸி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது. ஒரே தையல் தான், ஆனால் இதை தனியாக 2 பீஸாக இதை பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி இது பண்ணணும். அது மட்டும்தான் இதில் ஒர்க்கு. பட் ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு உள்ளே வேணும்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். பைப்பிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுவும் டீட்டெயிலாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு இதில் கொஞ்சம் எக்ஸஸாக வரும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸஸாக இருக்குது, அதை நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மடித்து தான் விட போகிறோம். உள்ளே பேக் பீஸ் எப்படி மடித்து விட்டுமோ அதே மாதிரி இதுக்கும் பீஸ் கொடுத்து உள்ளே மடித்து விட்டுருவோம். இப்போ இது மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். இது எதுக்காகனா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெடெல்லாம் இப்போவே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம ஆம்கோல் குடஞ்சி எடுக்கலை. அப்படியே என்ன பண்ணுங்கள், அந்த டாட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் கிட்ட கர்வாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரஃபாக கட் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு சாக் எடுத்து அழகாக நம்ம ஆம்கோல் குடையிறதுக்கு வரைவோம்ல, அந்த மாதிரி கையால் வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணோம், இது மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இலகாமல் இருக்கும். அவ்வளோதான், ஒரு பக்கம் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணி அதுலேயும் ஆம்கோல் குடஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம பேக் எப்படி நம்ம ஒரு 1.5 இன்ச் கிளாத் கொடுத்து முடிப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம 1.5 இன்ச் கிளாத் கொடுத்து முடிச்சிருவோம். இது இந்த பீஸ் எல்லாமே உள்ளே போயிடும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 1.5 இன்ச் கிளாத் கொடுத்து மடித்து எடுத்துருவோம். இப்போ அதை மடித்து காட்டுறேன். எக்ஸஸாக இருக்க ஃப்ரண்ட் பீஸை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி சேமாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பீஸ் கொடுத்து நம்ம பேக் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி தான் திருப்ப போகிறோம். இங்கே 1/2 இன்ச் விட்டுனா இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். பிசுறு மடித்து விட்டுட்டு இன்னொரு மடி போட்டு தையல் போட வேண்டியதான்.
முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி 2 பக்கம் ஃபஸ்ட்டு ஷேப்பும் கரெக்டாக வரணும் பிரின்சஸ் கட். இப்போ பேக் எடுத்துக்கலாம். இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம எப்பவுமே நார்மல் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் ஃபினிஷிங் நான் சொல்லிட்டேன். இப்போ ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டோம், அதே மாதிரி 1/2 இன்ச் பிடிச்சி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பார்ட்டை எடுத்து சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம பேக் வந்து ஓப்பனுக்கு வந்து இது பண்ண போகிறோம். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வச்சோம், போன தாட்டி ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வந்து இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி ஃபினிஷ் பண்ணணும்னு பாருங்கள். அதில் கிளியராக போட்டிருப்பேன், இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன். அதே மாதிரி 2.5 இன்ச்சு கிளாத்து ஐப்பட்டிக்கு ஊப்பட்டிக்கு 1 இன்ச்சு கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கிளியராக பாருங்கள், புரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து 2.5 இன்ச்சு கிளாத்து ஐப்பட்டி ராங் சைடு வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அப்படியே தையல் போட்டு கீழேயும் மடித்து விட்டுடணும். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுடுறேன். இது வந்து பேக் சைடு வந்து ஏன் அந்த கிளாத்தில் எடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து லைனிங் வந்து தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸோட கிளாத்லேயே வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி நீங்கள் லைனிங்கில் கூட வச்சுக்கலாம். மடக்கி விட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் வந்து பிரியாது. முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். எக்ஸஸாக இருக்க எல்லாத்துட்டையும் கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது. இப்போ ஐப்பட்டி முடிச்சாச்சு. இப்போ கொக்கிப்பட்டி ரெடி பண்ணணும். கொக்கிப்பட்டிக்கு சிங்கிள் கிளாத்து அது வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். 1 இன்ச் இருக்கிற கிளாத்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அது வந்து 1/2 இன்ச் பிடிக்கணும். அது வந்து 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி தையல் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக தையல் போயிட்டு அப்படி அது வந்து வெளியே மடக்கி விடணும், இது உள்ளே மடக்கி விடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வீடியோ ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா பொறுமையாக புரியும். இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ 30 இன்ச் அப்படின்னா பேக்கில் வந்து பேக்கில் வந்து 30 இன்ச்சு இப்போ 16 பேக்கில் வந்து 16 வச்சுக்குவோம். அதான் 30 இன்ச்சுனா அதில் பாதி வந்து 15, பேக்கில் வந்து 16 வச்சு அதுக்கு 15ல் கூட 1 இன்ச்சு கூட்டிக்குவோம். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம், 1 இன்ச்சு வந்து குறைச்சிக்குவோம். 15 அப்படின்னா 14 அப்படி வச்சுக்குவோம். அப்போ 14ஐயும் 16ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு வந்து 30 இன்ச்சு வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து எப்படி அப்படின்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே அளவு வைக்க போகிறோம். இதுதான் பிரின்சஸ் கட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்கில் 15னா ஃப்ரண்ட்லேயும் 15. இந்த 1 இன்ச்சு கூட்டுறது குறைக்கிறது அப்படிலாம் கிடையாது. இது நீங்கள் எப்படி அதில் வந்து நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸும் சரி நார்மல் ப்ளவுஸும் சரி
பேக்கில் வந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். ஃப்ரண்ட்டில் நம்மளோட இது இடுப்பளவு எவ்வளவோ அதிலேருந்து பாதி, அந்த பாதியிலேருந்து 1 இன்ச்சு கூட்டி பேக்கில் வச்சுக்கணும். இதில் வந்து 1 இன்ச்சு வந்து குறைச்சி வச்சுக்கணும். பட் லைனிங் ப்ளவுஸில் அப்படியே வந்து என்ன பண்ணணும், பிரின்சஸ் கட்டில் வந்து அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணணும். இடுப்பளவு எவ்வளோ 30 4ஆல் டிவைட் பண்ணி அதை 4 பக்கமும் அப்படியே வச்சிட வேண்டியதான். ஆனால் என்னென்னா பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஊப்பட்டியை சேர்த்து இதுக்கு மார்க் பண்ணிக்கணும், கொக்கி பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இவங்களோட இடுப்பளவு வந்து 28 அந்த மாதிரி வந்தது. 7.25 வந்தது. 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 அந்த மாதிரி வந்தது. நான் என்ன பண்ணுறேன், 7.25 வச்சு 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணிட்டேன். 7.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு 28 இடுப்பளவு 28 28.5 28.7 வந்தது. நான் அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன், 28.5 வந்தது அப்படின்ட்டு. பேக் சைடு மார்க் பண்ணும்போது கொக்கி பட்டியை சேர்த்து 7.25 வச்சுக்கிறேன். இன்னொரு சைடு மார்க் பண்ணும்போது அந்த ஐ பட்டியை விட்டுட்டு 7.25 வைக்கிறேன். அவ்வளோதான் அது மட்டும் சேமாக வரும். அவ்வளோதான். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதில் ஸ்லீவ் எப்படி தைக்கமோ அதே மாதிரி தான். அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் இதில் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.